என்ன பாட்டி விளையாடுறீங்க? இது விளையாட்டே இல்லடா. நிர்மலாவுடைய அப்பா அம்மா வந்திருந்தாங்க. நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு வாக்கு கொடுத்தீங்க? நிர்மலாவை கல்யாணம் செய்துகிட்டு அவளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர உன்னால தாண்டா முடியும். நான் பிறவி எடுத்தது சந்தோஷமா வாழ்றதுக்கு, இந்த மாதிரி பெண்களை திருத்தறதுக்கு இல்ல. நீ பிறவி எடுத்தது அவளை திருத்தி அவ குடும்பத்தாருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காகத்தாண்டா. என்ன சொல்றீங்க பாட்டி? அவ குடும்பத்துக்கு நீ கடன் பட்டவன்டா. இந்த பிறவிய உனக்கு பிச்சையா போட்டது அந்த நிர்மலாவுடைய தாத்தா பூபதி தான். உனக்கு 3 வயசுலயே உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. 6 வயசு ஆகும் போது ஒரு நாள் திடீர்னு நீ மயங்கி விழுந்து உடம்பெல்லாம் நீளம் பூத்து போச்சு. என்னமோ ஏதோன்னு பதறி போய் உன்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி பரிசோதிச்சு பார்த்த டாக்டர் உனக்கு கடுமையான இருதய நோய் வந்திருக்கிறதாகவும் அமெரிக்காவுக்கு போய் ஆபரேஷன் பண்ணினாத்தான் குணமாகும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு 10,000 ரூபாய் செலவாகுமா? நாமும் ஏழை. அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது, என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சேன். ஒரு யோசனை தோணிச்சு. ஒரு பத்திரிகை ஆபீஸுக்கு போனேன். உன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன். அவங்க உண்மையில இறக்கப்பட்டாங்க. உன்னை பத்தின விவரங்களையும் உன் படத்தையும் பத்திரிகையில வெளியிட்டாங்க. 1 வாரமாக எதிர்பார்த்த மாதிரி எந்த உதவியும் கிடைக்கல. 8வது நாள் ஒருத்தர் வீடு தேடி வந்தார். அவர் பேரு பூபதி. இன்னும் என்னையும் அமெரிக்காவுக்கு அனுப்ப பண உதவியும் செய்து எல்லா ஏற்பாடும் செய்தார். திரும்பி வர்ற வரைக்கும் உன் தம்பிய பாதுகாப்பா ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டார். அவரே விமான நிலையத்துக்கு வந்து வழி அனுப்பியும் வச்சார். அமெரிக்காவில உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. உனக்கு மறுபிரிவு கிடைச்சது. திரும்பி வந்ததும் பூபதி பவனம்ங்கிற அந்த பெரிய வீட்டுக்கு போய் அந்த தெய்வத்துக்கு உன் கையால மாலை போட்டு உன்னை வணங்க சொன்ன. அப்பதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது. அன்னைக்கு அவர் அந்த உதவியை செய்யலன்னா இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருக்கவே முடியாது. நீ அடிக்கடி தடவி விட்டுக்கிறியே, அந்த தடம்பு ஆபரேஷன் பண்ணின அடையாளம் தாண்டா. அந்த பெரியவருடைய பேச்சுதான் நிர்மலாங்கிறது அவ நம்ம வீட்டுக்கு வந்தப்பதான் தெரிஞ்சது. அந்த பெரியவரையே எதிரில வந்து நின்று உன் பேரனுக்கு உயிரை கொடுத்தேனே, என் பேச்சுக்கு நீ வாழ்வு கொடுக்க கூடாதான்னு கேட்கிற மாதிரி. அதனாலதான் தங்கச்சி காவலை வச்சு அக்கால மடக்கின. கோபி, நன்றி கடனை செலுத்துற சந்தர்ப்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அமைஞ்சிடுறது இல்லப்பா. சரின்னு சொல்லுடா. பாட்டி, நான் உண்மையாவே அந்த பெரியவருக்கு நன்றி செலுத்தணும் நீங்க நினைச்சா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏண்டா? அவ குணம் வீட்டுல தங்காம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறது. மாடு புல்லு கலையிற மாதிரி புகழுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். மாட்டுக்கார கயத்தோட காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் இவளுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மனைவியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சா கொலை கூட செய்ய மாட்டேன். அப்படி கொலை பண்ற அளவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் உன் நெஞ்சில கைய வச்சு பாரு. உன் இருதய துடிப்பு நன்றி கடனை ஞாபகப்படுத்தும். கோபம் தன்னால தணிஞ்சிடும். கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேளு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்படுற புதிய சூழ்நிலையில ஒரு குணமாற்றம் ஏற்படுறது. அந்த மாதிரி குணமாற்றம் இந்த பொண்ணுக்கும் நிச்சயமா ஏற்படும். அது வரைக்கும் உன் கோபத்தை அடக்கிட்டு அவ போக்கிலேயே அவளை விட்டுரு. அவளுக்கு அடங்கி போ, அவ குணம் மாறிடும். என் கையையும் காலையும் கட்டி போட்டு அவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னீங்க. உங்க இஷ்டப்படி செய். ஒரு விஷயம் இன்னும் என்ன? அவ தாத்தா செஞ்ச உதவிக்காகத்தான் அவளை நீ மனைவியா ஏத்துக்கிட்டேங்கிற உண்மை அவளுக்கு எக்காலத்துக்கு ஒன்றும் தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ திருந்தவே மாட்டான். அப்படி அவளை திருத்துற வரைக்கும் நீ அவங்க வீட்டிலேயே இரு. உன் மகளை தான் சொல்றேன். நிர்மலாவை 1 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க போயிருக்கானே தெரியல. அது காஞ்சிபுரம் லேடிஸ் கிளப் சார்பில் இரவு நேர டென்னிஸ் போட்டி ஒண்ணு நடக்குது. அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தான் நம்ம நிர்மலா போயிருக்கா. எப்படியும் 10 மணிக்குள்ள வந்துருவா.
அடிப்பாவே, கழுத்துல தாலி ஏறி 24 மணி நேரம் கூட ஆகல, பழைய குருடி கதவை திரடின்னு இப்படி போயிட்டானே. கழுதிக்கு வயசு உனக்கு ஆகுது இல்ல, அவளை எப்படி நீ கிட்ட இருந்து அனுப்பி வச்ச? கழுதன் வேணா சொல்லுங்க, வயசை பத்தி ஏன் பேசுறீங்க? என்ன அங்க பிரச்சனை? இது பிரச்சனை ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, வழக்கமான பிரச்சனை தான். மீனாட்சி, மாப்பிள்ளை கிட்ட அந்த விஷயத்த சொல்லுங்க. நானே சொல்லிடுவா. சரி மாப்பிள்ள, நிர்மலா காஞ்சிபுரத்துல ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க போயிருக்கான். 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதான் எல்லாரும் யோசிச்சோம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரவிக்கு ராதாவுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் வேணும்னா கார் எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அவசியம் இல்லை, அவ வர்றப்ப வரட்டும். தம்பி, பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எல்லா தாயும் என் பொண்ணு செய்யற குற்றம் குறைகளை பெருசா எடுத்துக்காம அவனை கண் கலங்காம பாத்துக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், என் பொண்ணு செய்யற எந்த குற்றத்தையுமே நீங்க மன்னிக்காதீங்க, கடுமையான தண்டனை கொடுங்க. அவ கண் கலங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ குணத்தை மாத்துக்க, குடும்பத்துக்கு ஏத்தவனா ஆக்குங்க தம்பி. அம்மா, போன இடத்துல ப்ரோக்ராம் முடியும், ரொம்ப நேரம் வர வழியில கார் வேற இருப்பேன். ஐ எம் சோ சாரி, அதான் சொன்ன டைமுக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் இனிமே இவர் பொறுப்பு. நீங்க வாங்க. எனக்கு எப்பவும் ஒரு வழக்கம், நான் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சுட்டா தோப்புக்கரணம் போடுவேன், கொஞ்சம் பெரிய தப்பா இருந்தா பெரம்பெடுத்து அடிச்சுக்குவேன், மன்னிக்க முடியாத தப்பா இருந்தா கதவெடுக்கல கைய நசுக்கிக்குவேன். ஆமாங்க, இப்ப நான் செஞ்ச தப்பு எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேங்க. சொல்லுங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன அப்படி பாக்காதீங்க, என்ன அப்படி பாக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. இதுமே வெடிச்சிடும் போல இருக்கு, இதுமே வெடிச்சிடும் போல இருக்கு. கடவுள் எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கிறது, நன்றி மறக்காம இருக்க.